பிரவீன், இந்த அசம்பாவிதம் நடந்த போது நீங்க எந்த பகுதியில இருந்தீங்க? இந்த கொடிக்கம்பத்தை நிறுவ முற்பட்டு கொண்டிருந்த யாராயினும் தொண்டர்கள், தாவேக்காவினர் யாராவது உங்க கூட இருக்கிறாங்களா? அவங்க கிட்ட உங்களால கேட்டு விவரங்களை பெற முடியுமா? என்ன நடந்தது? திலகவதி, கொடிக்கம்பம் விழும் தருவாயில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் இதே பகுதியில் இருந்தார்கள். நாம் காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே அளவு மக்கள் தொகையானது அந்த நேரத்திலும் இருந்தது. அதாவது இந்த கொடிக்கம்பம் விழக்கூடிய ஒரு சில நிமிடங்களுக்கு முன்புதான் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இங்கிருந்து கிளம்பி சென்றிருந்தார். இந்த கிரேன் மூலம் இந்த கொடிக்கம்பத்தை நிறுவும் போதே அங்க இருக்கக்கூடியவர்கள் பரவலாக கூறிக்கொண்டிருந்த கருத்து சிங்கிள் பெல்ட் போட்டிருக்கிறாங்க, இது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு அப்ரோச் அப்படிங்கறத தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க. எடுத்து நிறுவுவதற்கு வரையிலேயுமே பார்த்தோம் என்றால் அந்த ஒரு சிங்கிள் பெல்ட் மட்டுமே பயன்படுத்துவதன் காரணமாக இது விழுந்திருக்கிறது அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய மக்களும் பார்வையாளர்கள் இங்க இருந்தவங்க அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. கிரேன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி 30 டன் அளவுக்கு லிஃப்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிரேன் மாதிரி தான் அதுல காட்டியிருந்தாங்க. அந்த ஹைட்ராலிக் முறைப்படி இழுக்கக்கூடிய அந்த லிஃப்ட்ல பார்த்தோம்னா 30 டன் வரைக்கும் அது தூக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இருப்பினும் 30 டன் அளவுக்கு அது கெப்பாசிட்டி இருந்தும் சிங்கிள் பெல்ட்ல போட்டு அப்ரோச் பண்ணதன் காரணமாகவே அது விழுந்துருச்சு அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய பரவலான மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாவும் இருக்கு. நேரில் நாம் பார்த்தபோதுமே இதே பகுதியில் எதிர்ப்புறமாக விழுந்திருந்தால் கூடுதல் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாநாட்டு முகப்பு பகுதியில் பார்த்தோம் என்றால் அதிகமான மக்கள் அங்கேதான் நேரடியாக வந்து நின்று அந்த முகப்பின் முன்பாக செல்ஃபி எடுப்பது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். நிர்வாகிகள் பலரும் தாவேகா பொதுச் செயலாளர் வந்தபோது அவரை நோக்கி சென்று கொண்டிருந்ததன் காரணமாக அவர் காரை எடுக்க சென்று விட்டதன் காரணமாக அந்த இடத்தில் கூடுதலான கூட்டம் இல்லை. எதிர் திசையில் இப்போ நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து எதிர் திசையில் விழுந்திருந்தால் கூடுதல் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது. திலகவதி, பாராட்ட சூழலில் தற்போது அந்த விழுந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்துவதற்கான பணியில் தாவேகா தொண்டர்களும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய பவுன்சர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். உள்ளே யாரையும் செல்ல முடியாத வகையில் அந்த தனியார் பாதுகாப்பு காவலர்களும் நேரடியாக இங்கு இருந்து யாரையும் உள்ளே செல்ல விடாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். தற்போது அந்த சேதமடைந்த காரை மறைத்து அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளும் ஆலோசித்து வருகிறார்கள். உள்ளூர் காவல்துறையினரும் தற்போது இங்கே நேரடியாக வந்து இங்க அடுத்த கட்ட பாதுகாப்பு பணிகளுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திலகவதி, பிரவீன், நீங்க சொன்னது போல இதுவே இந்த கொடிக்கம்பம் எதிர்ப்புறமாக சாய்ந்திருந்தால் பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும், உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்கிருந்து சிதறி ஓடியவர்கள் கூட நூலிழையில் உயிர் தப்பி இருக்கிறார்கள் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்த கட்டமா அவர்கள் என்ன செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள்? அந்த கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு மாநாட்டை நடத்த போகிறார்களா, இல்ல பாதுகாப்பு கருதி கொடிக்கம்பம் இல்லாமல் நாளைக்கு கொடியேற்றும் நிகழ்வு எதுவும் இல்லாமல் மாநாட்டை நடத்த திட்டமிடுகிறார்களா? என்ன தகவல்? தற்போது வரை தொண்டர்கள் இங்கிருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பம் சாய்ந்த பகுதியில் இருந்து முழுவதுமாக அதனை அப்புறப்படுத்துவதற்கான முதற்கட்ட பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் இதே இடத்தில் கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மீண்டும் இருக்கிறதா என்பது குறித்து முழுமையான ஆய்வு பெரிய கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் இந்த இடத்தில் தற்போது மேற்கொண்டு யாரும், அதாவது கொடிக்கம்பத்தை நிறுவும் போது அதனை பார்வையிட வந்த கூட்டத்தை விட தற்போது இது சரிந்து விட்டது என்பதை பார்ப்பதற்காக கூடுதலாக அதிகம் பேர் இங்க வந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் சற்று பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேரில் பார்த்த பலரும் கூறியது என்னவென்றால், நூலில் தாங்கள் உயிர் தப்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூடுதல் பாதுகாப்பு அப்புறம் அந்த அணுகுமுறையை வந்து கூடுதலாக இன்னும் சற்று கவனத்துடன் கையாள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். மீண்டும் இந்த இடத்தில் இங்கு கொடிக்கம்பம் மீண்டும் நிறுவப்படுமா என்பது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. காட்சிகளில் பார்க்க முடிகிறது, அந்த நிறுவுவதற்கான அந்த பேஸ்மெண்ட், அந்த கான்கிரீட் பேஸ் இருந்துச்சு, அதை எந்த அளவுக்கு மூடி இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியுது. அதை மூடாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அந்த போல்ட் எல்லாம் எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருந்துச்சு நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும். தற்போது மீண்டும் அந்த விழுந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்துவதற்காக மீண்டும் அந்த கிரேனை இயக்குவதற்கான பணியில் தற்போது அந்த கிரேன் இயக்குபவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திலகவதி, காட்சிகளில் பார்க்கிறோம். பிரவீன், இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், பிரம்மாண்டமான மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவ முற்படும் போது எப்போதும் கவனமாக இருப்பதை விட சற்று அதீத கவனமாக தான் இருப்பார்கள். அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய கிரேன் பயன்படுத்தியும் கூட இந்த விபத்து ஏற்பட என்ன காரணம்? கிரேன் ஆபரேட்டரை நம்மளால பார்க்க முடிகிறது. அது தொடர்பாக கிரேன் ஆபரேட் பண்ணவங்க இல்ல அந்த நிறுவனம் சார்ந்த யாருக்கிட்டாவது பேச முடிஞ்சதா?
கிரேன் இயக்கி கொண்டிருக்கும் போது 2 முதல் 3 பேர் அதே இடத்தில் இருப்பதை நம்ம அது பார்க்க முடிந்தது. அவர்களுக்கும் ஒரு எப்படி சொல்ல ஒரு நெக்லிஜென்ஸான ஒரு அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைம்ல இருந்தது. ஏன்னா இவ்வளவு பெரிய கொடிக்கம்பம், அதாவது ஒரு 50 அடி 30 அடி ஒரு கொடிக்கம்பத்தை நிறுவும் போது பக்கவாட்டில், அதாவது சைமல்டேனியஸா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயும் ஒரு பேஸ் ஒன்று சைட்ல கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய கொடிக்கம்பத்தையும் தாங்கிறதுக்கு ஒரே ஒரு பெல்ட் போட்டு மட்டுமே அவங்க இழுத்துட்டு இருந்த போது லைட்டா ஒரு விதமான அப்நார்மலான சவுண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இருப்பினும் மக்கள் அந்த ஒரு ஆர்வத்திலும் கூச்சலிட்டும் கொண்டிருந்ததன் காரணமாக அந்த பாதுகாப்பு குறைபாடான அந்த பிரச்சனை குறித்து அப்போது தெரியவில்லை. இருப்பினும் அந்த காங்கிரீட் பேஸில் எடுத்து நிறுத்திவிட்டார்கள் என அனைவரும் சற்று விலகி சென்றிருந்தார்கள். நிறுவிவிட்டார்கள், அடுத்த கட்ட பணிகளை செய்வார்கள் என நிறுவிவிட்டார்கள் என்பதன் காரணமாக நகர்ந்து சென்றிருந்தார்கள். ஆனால் ஒரு காங்கிரீட் அந்த பேஸ் மேல வச்சு அவங்க போல்ட் போட்டிருக்கும் போது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல நம்ம டைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த விழுந்து சரிந்த போது பெண்டா இருந்த போது நம்ம பார்த்த போது ஒன் சைடா வந்துட்டு 2 போல்ட் டைட் பண்ணிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பொதுவா இந்த மாதிரி வந்து மெட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து நம்ம டைட் பண்ணும்போது ஒரு 2 வீலர்ல வந்து ஒரு போல்ட் டைட் பண்ணும்போதே பார்த்தோம்னா ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய 2 போல்ட்டுகளை டைட் பண்ணுவாங்க. இது சாஞ்சிருக்கும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே சைடுல கண்டினியூஸா டைட் பண்ணிட்டு இருந்ததன் காரணமாக பேலன்ஸ் இல்லாம அந்த நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அந்த தெற்கு பகுதியில் முழுவதுமாக சாய்ந்தது. இந்த கொடிக்கம்பம் முற்றிலுமாக சாய்ந்தது மட்டுமில்லாமல் அந்த கொடிக்கம்பமே உடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இரும்பு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இந்த கொடிக்கம்பமே முழுவதுமாக 2ஆக உடைந்திருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. கார், அந்த இனோவா கார் என்பது முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அந்த இம்பாக்ட் இந்த மனிதர்கள் மீது விழுந்திருந்தால் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத கார் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளே நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க முன்கூட்டியே கேட்டது போல இது போல மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதற்கான எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்பதை ஆர்வ மிகுதியின் காரணமாக சில நேரங்களில் இது போன்ற நெக்லிஜென்ஸ்கள் ஏற்படுவது நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வளவு பெரிய மாநாடு போன்ற விஷயங்களை நடத்தும் போது இவ்வளவு பெரிய 100 அடிக்கு மேல் அந்த ஒரு கொடிக்கம்பம் என்பது இருக்கும்போது அதனை நிறுவும் போது கூடுதலான அந்த எஸ்ஓபியை முழுவதுமாக இவர்கள் ஃபாலோ பண்றாங்களா, பின்பற்றுகிறார்களா என்பதை பார்ப்பதற்கு மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் இந்த மாதிரி இடங்கள்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் யாராச்சும் ஒருத்தங்களோட சூப்பர்வைசிங்ல இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் சற்று முன்கூட்டியே தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. திலகவதி, நிச்சயமாக பிரவீன், அதற்குரிய விளக்கத்தையும் கூட நாம் கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.